திருமங்கை ஆழ்வாரின் சீடர்கள் ஆழ்வார் செல்லும் பொழுதெல்லாம் அவருக்கு முன்னே சென்று ஆழ்வாரின் பட்டப்பெயர்களை கூவிச் செல்வது வழக்கம். அப்படி இவ்வூருக்கு திருமங்கை ஆழ்வார் வரும்பொழுது அவருடைய சீடர்கள் ஆழ்வாருடைய பட்டப்பெயரை ஊரின் நடுவே கூவிக்கொண்டே செல்கின்றனர். அப்பொழுது அவ்வூரில் இருந்த சிவனடியார்கள் ஆழ்வாரின் சீடர்களிடம், நாயன்மார்களில் தலை சிறந்தவரான திருஞான சம்பந்தர் இந்த ஊரில் இருப்பதால் ஆழ்வார் பட்டங்களை இங்கே கூவக்கூடாது என்று தடை செய்கின்றனர். இரு கோஷ்டிகளுக்கும் இடையே வாதம் முற்றுகின்றது. அப்பொழுது சப்தம் கேட்டு திருஞான சம்பந்தரும் திருமங்கை ஆழ்வாரும் அந்த இடத்திற்கு வந்து சேர்கின்றனர். திருஞான சம்பந்தர் திருமங்கை ஆழ்வாரிடம், உம்மை மிகப்பெரிய கவி என்று சொல்கின்றனரே, ஒரு குறள் சொல்லும் என்று கேட்கின்றார். ஆழ்வார் ஞானசம்பந்தர் கேட்ட ஒரு குறள் என்ற அந்த இரு வார்த்தைகளாலேயே தொடங்கி ஒரு பதிகம் அருளி செய்கின்றார். 1 2 3 2 1 என்று எண்களை மாலை மாற்றல் போல் தொகுத்து, அதாவது ஆங்கிலத்தில் பாலிண்ட்ரோம் என்று ஒரு பதிகம் அருளி செய்கின்றார். மேலும் இந்த தலத்து பெருமானான தாடாளர், அதாவது தாழ் ஆளன் என்று ரோமசருக்கு திருவிக்கிரமனாக காட்சி அளித்த பெருமாள் என்று திருநாமமிட்டு அழைக்கின்றார் இந்த பாசுரத்தில். ஒரு குரலாய் இரு நிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் முடுக்கி ஒன்றும் தருகை நாம் ஆவலியைச் சிறை வைத்த தாடாளன் தாள் அணைவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் 4 வேள்வி 5 அங்கங்கள் அவையாரும் விசைகள் 7 தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழி சீராம விண்ணகரே சேர்மின் நீரே. ஆழ்வாருடைய இந்த திறமையை கண்டு வியந்த திருஞான சம்பந்தர் ஆழ்வாரிடம், 4 கவி பெருமாள் என்ற விருது உமக்கே உரியது, விருதோதி செல்லும் என்று கூறி தம் கையில் இருந்த வேலையும் திருமங்கை ஆழ்வாருக்கு பரிசாக அளிக்கின்றார். மேலும் திருமங்கை ஆழ்வாரின் கால்களுக்கு தண்டையும் அணிவிக்கின்றார்.